வெல்கம் டு சாய்லேகாஸ் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு கேட்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க எத்தனை வயசில் பேசுவாங்க, அதுக்கு நம்ம எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஒரு 1.5 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா, ஒரு வயசுக்கு மேலேருந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸோட ஒரு வார்த்தைகள் உள்ளதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு மேலே 2 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அம்மாவா, இந்தா, தா, வேணா இந்த மாதிரி 2 வார்த்தைகள் சேர்த்து வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா 2 வயசு ஆகியுமே பேசாதவங்களாம் இருப்பாங்க. வெறும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க. 3 வயசு வரைக்கும் கூட அப்படி இருப்பாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க ஸ்பீட் அவங்க பேசுகிறது தெளிவாக இருக்காது. தெளிவான உச்சரிப்பில் இல்லாமல் பேசுவாங்க. அந்த ரா, லா, தா இந்த மாதிரியான எழுத்துக்களுடைய உச்சரிப்பு அவங்களுக்கு சரியாக வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் நேரம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறனால பேரண்ட்ஸ். முதல்லலாம் பார்த்திங்கன்னா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது எல்லார் கூடயும் பேசுவாங்க குழந்தைங்க. ஈஸியாக சீக்கிரமாக பேசி பழகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறமா பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டில் குழந்தைங்க, இந்த காம்பவுண்ட் லைன் வீடு, பக்கத்து வீடு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லா குழந்தைங்க கூடயும் சேர்ந்து விளையாடும் போதும் மற்ற குழந்தைங்க கூட பேசிட்டு சீக்கிரமாக குழந்தைங்க பேசுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஹவுஸ் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறனால குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே விளையாடுற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா, அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அம்மா மட்டும் குழந்தை கூட எவ்வளோ நேரம் பேசிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, ஃபோனில் ரைம்ஸ் போட்டு கொடுக்குறது, டிவி போட்டு விட்றது, ஏதாவது ஒன்று விளையாடி அவங்களே தனியாக தான் விளையாடிட்டுருப்பாங்களே தவிர்த்து அவங்க கூட பேசுகிற நேரம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் குழந்தைகளோட ஸ்பீச் டிலே ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, குழந்தை ஒரு 1.5 வயசு ஆகியும் பேசலை அப்படின்னா, அம்மா, அப்பா அந்த வார்த்தையே அவங்க சொல்லலை அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு காது கேட்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1.5 வயசு 1 வயசு வரைக்கும் நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்த்துருப்பாங்க, நம்ம சிரிச்சிருப்பாங்க, இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1.5 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கூப்பிட்டா அவங்க நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அதை பற்றி நமக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்குறாங்க, அவங்களுக்கு காது கேட்குதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னும் சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா, பார்த்திங்கன்னா ஸ்பீடாக பேசுவாங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு தெளிவாக வராது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேன் கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக பேசிடுவாங்க குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் தேன் நாக்கில் தொடச்சி விடலாம். அப்படி பண்ணும்போது என்னென்னா, அந்த அதிகமாக சப்புவாங்க, அந்த நாக்கோடைய அசைவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக தான் தேன் கொடுக்க சொல்கிறது. அப்புறம் இன்னும் சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலேவாக ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ஒட்டு நாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நாக்குக்கு கீழே அந்த தாடையிலேருந்து ஒரு சின்னதாக ஒன்று ஒரு தோல் மாதிரி இருக்கும். அது நாக்கோட நுனியில் இருந்தாலும் குழந்தைய அந்த நாக்கோட அசைவு லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த மடக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த லா, தா ப்ரொனன்சியேஷன் வராது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. நம்ம அதையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லித்தரதுக்கு ட்ரை பண்ணணும். குழந்தைங்க பேசலை அப்படின்னா எல்லார்கிட்டேயுமே நம்ம என் குழந்தை நின்று பேசலை அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. சிலர் தேன் கொடுத்தா பேசிடுவோம்னு சொல்லுவாங்க. சிலர் ஸ்கூலுக்கு போனால் பேசிடுவான். நான்லாம் 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தையெல்லாம் பேசலை, அதுக்கப்புறம் பேசுது. இது எப்படின்னா, குழந்தைய பொறுத்து அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடிய விஷயங்கள். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இல்லை. சில குழந்தைங்க 3 வயசு ஆனதுக்கு வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. சில குழந்தைங்க ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வயசுக்கு மேலே அவங்க 2 வார்த்தைகள் பேசுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க குழந்தைங்க கூட விளையாட விட முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்க விளையாடும்போது அவங்களுக்கு டாய்ஸோட கலர் என்ன, அப்புறம் ஷேப்ஸு, இப்போ நிறையா புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த சார்ட்டில் எல்லா பழங்கள் எல்லா காய்கறிகளும் இருக்கிற மாதிரி தனித்தனி சார்ட் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லித்தரதை விட தனித்தனியான பிக்சர் இருக்கிற மாதிரி புக்கு மாதிரி சின்ன சின்ன புக்கு மாதிரிலாம் கிடைக்குது உங்களுக்கு.
அதில் ஒவ்வொரு பிக்சர் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். பழங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், காய்கறிகள், அது மாதிரி வண்ணம், நிறங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப்ஸ், என்னென்ன ஷேப்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம டிவியில் போட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து பாடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அவங்க கூட பேசுகிற நேரத்தை வந்து நம்ம அதிகமாக்கணும். நமக்கு என்ன தான் வேலையே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் நம்ம வந்து ஒதுக்கிட்டு அவங்கள வெளியில் சும்மா ஒரு வாக்கிங், அவங்கள கை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட நடந்துக்கிட்டு அவங்க கூட பேசி நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன், குழந்தைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே குழந்தைங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்தில் பால்வாடி இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் விடுங்க. அங்கேயும் நிறைய குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க கூட பேசும்போது சீக்கிரமாக பேசிடுவாங்க. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 3 வயசுங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பேசுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக போய் படிச்சுட்டு வந்துக்குவாங்க. முதல்ல உள்ள எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வேறு, இப்போலாம் வந்து அப்படி இல்லை. இப்போ டோட்டலாகவே எல்லாம் மாறி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா முதல்லலாம் வந்து எழுத்து கூட்டி பொறுமையாக சொல்லி தருவாங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை. அதனால் என்ன, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த லா, தா, ரா ப்ரொனன்சியேஷன்லாம் குழந்தைக்கு வரல அப்படின்னா அது உள்ள வார்த்தைகள் மாதிரி அந்த லா, தா இந்த மாதிரி இப்போ மரம், அறம் அந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகள்லாம் வரலையோ, அந்த எந்தெந்த எழுத்துக்களுடைய இதெல்லாம் உச்சரிப்பெல்லாம் சரியாக வரலையோ அந்த எழுத்தெல்லாம் உள்ள வார்த்தைகளை முதல்ல நீங்கள் எழுதி வச்சுக்குங்க. எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து என் குழந்தை சொல்ல மாட்டான் அப்படின்னா எப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது வந்து ஜாலியாக விளையாடும்போது கூட அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ கிச்சனுக்கு வந்து நம்ம சமைக்கும் போது சில குழந்தைங்களாம் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்கள தூக்கி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ என் பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஏறி கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காந்துக்குவான். அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் முதல்ல எண்ணெய் ஊற்றுறேன், இப்போ கடுகு போடுறேன், அஞ்சரை பெட்டி எடுத்தோம்னா கேட்பான் இதெல்லாம் என்னென்னு. அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது அவன் ஒரு 2 தடவை கேட்பான், 3 தடவை கேட்பான். அதுக்கப்புறம் அந்த பேரை அந்த குழந்தையே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன எஃபர்ட் போட்டு நம்ம குழந்தைய வந்து நம்ம பேச வைக்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணியும் நம்ம குழந்தைக்கு வந்து பேசலை அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைக்கு விவரம் தெரியறதுக்குள்ளே அவங்க சரியாக பேசலை, கொஞ்சம் இதாக இல்லை அப்படின்னா குழந்தைக்கு விவரம் தெரியறதுக்குள்ளே ஸ்பீச் தெரப்பியோ நம்மளால் என்ன எந்த அளவுக்கு நம்மளால் எஃபர்ட் போட்டு சொல்லித்தர முடியுமோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பிக்கு வந்து நம்ம அழைச்சிட்டு போய் ஒரு 10 days கிளாஸ் போனோம்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி சொல்லித்தரணுங்கிறத நமக்கு சொல்லித் தருவாங்க. நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டிலேயே கூட நம்ம வந்து சொல்லி தந்துக்கலாம். இப்போ அதுக்கான ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது. ப்ரைவேட்லேயும் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லேயே ஆக்குபேஷனல் தெரப்பி. இங்கே எங்கள் கோயம்புத்தூரில் KMCHல ஆக்குபேஷனல் தெரப்பி டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது. நம்ம அங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து 280 ரூபா வந்து சார்ஜு. நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஒரு 10 days கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். ப்ரைவேட்லேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு அதில் கூட நீங்கள் குழந்தைங்கள சேர்த்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தை சீக்கிரமாகவே பேசிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணத்தை நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன்.